ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, குரூப் 1 எடுத்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நம்ம 25 அவுட் ஆஃப் 25 தான் எய்ம் பண்ணணும். சரியா? ஏன் அப்படின்னா மேக்ஸ் எப்பயுமே ஸ்கோரிங் பார்ட். ஒரு தமிழ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்ல எல்லாருமே நல்லா படிப்பாங்க. எல்லாருமே அட்டை டு அட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிச்சிருவாங்க. பிரச்சனையே இருக்காது. நல்லா மெமரைஸ் பண்றவங்க உண்டு, மனப்பாடம் பண்றவங்க உண்டு, இல்லையா கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறவங்க எல்லாருமே உண்டு. மேக்ஸிமம் 90 எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேக்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நமக்கு வராத ஒரு சப்ஜெக்ட். எப்படியா இருந்தாலும் சில பேர் தப்பு விடுவாங்க. அப்ப கஷ்டமான மேக்ஸ், கஷ்டமான இல்லாத மேக்ஸ் எல்லாம் பிரிக்க முடியாது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஃபார்மெட் தான். இதுல இருந்து நான் இத்தனை கொஸ்டின் கேட்கறேன்னா கடைசி வரைக்கும் நான் இதே கொஸ்டின் தான் கேட்பேன். அப்ப இந்த மேக்ஸ் இதுதான் நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு 40-50 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணா போதும். மேக்ஸ்ல கண்டிப்பா 25 அவுட் ஆஃப் 20 எடுத்துடலாம். சரியா? நம்ம வெளியே போய் தனியா படிக்கணும், இல்ல நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாப நஷ்ட கணக்குகள் மட்டுமே 100 போட்டு பார்க்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 100 போட்டு பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி போட்டா அடுத்த டாபிக் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருக்க டாபிக்கை நம்ம மறந்துடுவோம். அது நேச்சர். ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 கொஸ்டின் இப்படி வருதா, 11வது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நமக்கு பழக்கப்படுமே தவிர்த்து மறந்து போகாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா 25 அவுட் ஆஃப் 20 எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்னொரு விஷயம் உண்டு. ஸ்டெப்ஸ் போடணும், நிறைய ஸ்டெப் போட்டாதான் சால்வ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஆப்ஷன்ல இருந்து என்னால எடுக்க முடியுதா, நான் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறேன். எப்பயுமே நம்ம டைமை சேவ் பண்ண பார்க்கணும். அதிகபட்சம் ஒரு சமுக்கு 2 நிமிஷம், இல்லையா சில சம 30 செகண்ட்லயே முடிச்சிடலாம். அப்ப மீதி செகண்ட்ஸை வந்து இன்னொரு கொஸ்டினுக்கு நம்ம பைபாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல இருந்து போறது எப்படி, சம் சால்வ் பண்றது எப்படி, ரெண்டுமே நான் சொல்லி தரேன். இது ஒரு சம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உள்வாங்கினாதான் நமக்கு ஆன்சர் போட முடியும். ஓகே? ஸோ இதுதான் பேசிக். இது தெரிஞ்சுட்டு உள்ள போயிடலாம். ஸோ ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க டிவைட் பண்ணி 207 ரூபாய் இருக்கு, 207 3ஆ பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? த அமௌண்ட் ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏபினா கூட்டு வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை. ஒரு 207 ரூபாய் இருக்கு, அதை 3ஆ பிரிக்க போறாங்க. எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? இப்ப 2 3 4 அப்படின்னு இருக்கு அப்படின்னா 2க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் 1, 3க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் 1. இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? 64க்கும் 69க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 5. 69க்கும் 74க்கும் 5. சோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே சேமா தான் இருக்கு. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த டூ லீஸ்ட் வந்து அப்ப 2 இதை கம்மி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4623 எனக்கு வரணும். சரியா? சோ எல்லாத்துலயுமே எது காமனா இருக்கு? 69 69 69. அப்ப 4623 டிவைடட் பை 69 இன்ட்டு ஒரு நம்பர் தான். அதுதானே 2 நம்பரை டிவைட் மல்டிபிள் பண்ணா எனக்கு அந்த டோட்டல் வரணும். அப்ப அது ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு 1ன்னு வந்து முடியணுமா? சோ அடிச்சு பார்க்கலாமா? அப்ப ஆப்ஷன் பார்க்கணும், சாரி கொஸ்டினே பார்க்கலாம். சரியா? இங்கே 3ல முடியுது, இங்கே 69ல முடியுது. சரியா? ஒரு ட்ரிக் தெரியுமா? பார்த்தோன்னே இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு எப்படி சொல்லலாம்? 3 டேபிள்ல போட்டு பார்க்கறத விட ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் டேபிள்ல வர்ற மாதிரி இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 9ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 15. 15 3 டேபிள்ல வருமா? அப்ப இது 3 டேபிள்ல அடி ஆகும். அதே மாதிரி மேல பாருங்க 10 12 15 அடி ஆகுமா? ஆகும். அப்ப இது ரெண்டையும் எந்த டேபிள்லயே போட்டுடலாம்? 3 டேபிள்லயே போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பழகி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 23 இருக்கு. 23 டேபிள்ல இது வருமா? வரும். 23 3 சார் 69. அப்ப 22 2 சார் 46, ஒரு 0 1. ஆமாவா? திரும்பி இதை 3 டேபிள் அடிக்கலாமா? அடிச்சா 67. ஆன்சர் 67 69 71. அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் பார்த்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா 2 டேபிள்ல ட்ரை பண்ணலாம். இல்ல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணி பார்க்கணும். 3 டேபிளா இருந்துச்சுன்னா 3 டேபிள். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலே நம்ம எவ்வளவு பெரிய சமையை ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரியா? 4623 டிவைட் பை போட்டுக்கிட்டேன், அடிச்சு பாக்குறேன். அவ்வளவுதான். சரியா? சோ ஆன்சர் 67 69 71. இதை விட்டுட்டு நம்ம ஏபியோட ஃபார்முலா என்ன 207 எப்படி 3 கோடு போட்டு பிரிக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? சிம்பிளா புரியுதா? அடுத்து போயிடலாமா?
ஓகே, அடுத்த சம் போயிடலாமா? இந்த மாதிரி ஒரு சம்மோட எல்சிஎம் கேக்குறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? கொஸ்டின்ல எல்சிஎம் மீபோமா கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூமரேட்டர் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? டினாமினேட்டர் HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டின்ல எல்சிஎம்னு வந்தா நியூமரேட்டர் எல்சிஎம் ஆவும் டினாமினேட்டர் HCF ஆவும் இருக்கணும். ஓகேவா? கொஸ்டின்ல HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்படி இது உல்டாவா இருக்கும். மேல HCF கண்டுபிடிக்கணும், கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 1524 இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா ஒரு ஓகே, ஒரு சம பார்த்தோன்னே இப்படிதான் அப்ரோச் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். சரியா? நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கும், நமக்கு ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேல்யூபிள். அப்ப கொஸ்டின் பாக்குறோம், எல்சிஎம் 1524 எல்சிஎம் சொன்னேன், 36927 என்ன சொல்லியிருக்கேன்? HCF. HCF அப்படின்னா இருக்கிறதுலயே லீஸ்ட் நம்பரா இருக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் தான் எல்லாத்துலயும் டிவைட் ஆகணும். அப்ப இதுக்கு 36927 HCF எடுத்தா என்ன வரும்? 3. ஆப்ஷனுக்கு போறோம். 3 எங்கடா இருக்குன்னு பாக்குறோம். எங்க இருக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சு சம். எதுக்கு நம்ம எல்சிஎம் போடணும்? எல்சிஎம் போட்டு நான் ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்சு மறுபடியும் அதுக்கு ஒரு HCF போடணும். ஸோ சிம்பிளா நான் பாக்குறேன், 3 6 9 27 எல்சிஎம் HCF எடுக்கிறேன். 1 2 3 9 வரும். அடுத்து நான் HCF எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் என்னதான் எனக்கு? 3 3. அவ்வளவுதான். ஸோ ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு பொருள் நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், தொடர்ச்சியா எனக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தா எப்படி, இல்ல தனித்தனியா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா எப்படி, எது லாபம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரே அட்டம்ப்ட்ல கொடுத்தா எப்படி வரும்னு கேக்குறாங்க. 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட். நான் கடைக்கு போறேன், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பொருள் 100 ரூபாய் மேடம்ன்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்கும் போது 25% தள்ளுபடி பண்றேன்றாரு. அப்புறம் நான் ரொம்ப கேட்கறதுனால சரி இன்னும் 20% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கங்கன்றாங்க. ஒரே டைம்ல கொடுக்கறதுக்கும் இப்படி கொடுக்கறதுக்கும் எது லாபம்னு பாக்குறோம். சரியா? சோ ஒரு பொருள் இப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எப்பயுமே மேக்ஸ்ல எக்ஸ் இருக்கிறது தான். எப்பயுமே ஒரு பர்சன்டேஜ்னு சொன்னா 100 எடுத்துக்கிறோம். சரியா? 100ல 25% போச்சுன்னா 75. சோ அகைன் 20% சொல்லியிருக்காங்களா? 75 ரூபாய்ல 20% போச்சுன்னா 75. அப்படி போடக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா 100 அப்படின்றது எனக்கு 100%. சரியா? இதுல 10% எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 10 தான், 10 ரூபாய். சரியா? ஒரு ஜீரோவை நம்ம மறைச்சுக்கணும். 1% எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 ரூபாய் தான். ஓகேவா? 100 10%னா ஒரு ஜீரோ கட் பண்றோம். இது அப்ப 75ன்றது இப்ப எனக்கு ஃபுல் பர்சன்டேஜ் ஆயிடுச்சு. சரியா? அப்ப இதுல 10% எவ்வளவு? ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறோம். அப்ப 7.5. ஓகேவா? இன்டு 2 போட்டோம்னா 15. சோ இதுல 15% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60 ரூபாய். அப்ப எனக்கு 60 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். அப்ப எனக்கு மொத்தம் எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 100 ரூபாய்ல 60 ரூபாய் போச்சுன்னா என்ன? 40. அவ்வளவுதான். ஆனா கவனம், சில பேர் இந்த 60வே ஆன்சரா போட்டுருவாங்க. 60 ஆன்சர் கிடையாது. சரியா? இது பொருளோட விலை. எனக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு தான் கேட்கிறேன். ஓகேவா? சோ 100 அப்படின்றது இனிஷியலா நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ல எனக்கு 25% போகுது. போச்சுன்னா எனக்கு 75 ரூபாய். 75 ரூபாய்ல எனக்கு எவ்வளவு போகுது? 20% போகுது. போச்சுன்னா 60 ரூபாய். அப்ப எனக்கு 100க்கும் 60க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 40%. இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? ஓகே, புரியுதா? நம்ம இதே மாதிரி ரிப்பீட்டடா போட ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல 15 கொஸ்டின் ஆப்டிடியூடு, 10 கொஸ்டின் ரீசனிங் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. சோ ரீசனிங் கொஸ்டின் 1. சோ அடுத்த சீரீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 5 29. யூஸ்வலா இந்த மாதிரி சீரீஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு தடவை தாராளமா எழுதலாம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. சரியா? 1 5 29. அடுத்து என்ன? சரியா? யோசிச்சு பாக்குறோம். 4 வருது, திரும்பி 25 வருது. எனக்கு என்ன ஸ்கொயர் தான், ஸ்கொயர் வேல்யூஸ் தான் வருதுன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சா?
இது 1, இதோட டிஃபரன்ஸ் 4, இங்க 25. சம் ஸ்கொயர் வேல்யூஸ் தான் வருது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன், ஒருவேளை இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் எனக்கு அப்படின்னு பாக்குறேன். அவ்வளவு பெரிய சின்ன நம்பர்ஸ் இங்க இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன், அடுத்து இது 1 ஸ்கொயரா இருக்கட்டும் பிளஸ் 0 போட்டு பாக்குறேன். ஆன்சர் என்ன வரும்? 1. அடுத்து இங்க 2 ஸ்கொயர் போடுறேன் பிளஸ் 1 போட்டா என்ன வரும்? 5. அப்ப இங்க எனக்கு என்ன வரணும்? இது ரெண்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் போட்டேன். அப்ப அடுத்து ஆட்டோமேட்டிக்கா 3 ஸ்கொயர் பிளஸ் 3 கியூப். சாரி, அப்ப இங்க வந்து உங்களுக்கு 1 வரும். 1 பவர் 1 வரும். 1 பிளஸ் 0, 2 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 கியூப் பிளஸ் 2. ஓகேவா? இந்த மாதிரி பிளஸ் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர்ஸும் மாறும், டயகனலா மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3 கியூப் பிளஸ் 2 29. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வரும்ன்றத நீங்க போடுங்க. 4 பவர் 4 3. அப்ப 256 பிளஸ் 3 259. அவ்வளவுதான். சரியா? சோ இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்ல வரும்போது மட்டும் இது ஸ்கொயரும் இன்க்ரீஸ் ஆகும், நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் செட் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன போயிடணும், இந்த ஸ்கொயர் பிளஸ் 0 1 2 3 அதுக்கு போயிடணும். ஓகேவா? சோ ஆன்சர் 259. டன். ஓகே, இது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல கேக்குறது. சரியா? இதே மாதிரி தான் 2022 குரூப் 2ல இருந்து குரூப் 1ல இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. சரியா? சோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஏபிசிடியை இசட் வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே லாஸ்ட் நமக்கு ரஃப் ஒர்க் இருக்கும் இல்லையா, அங்க ஏபிசிடி எழுதி வச்சிருங்க. சரியா? ஏபிசிடி எழுதி வச்சுட்டு ஏல இருந்து 1 2 3 போட்டு இசட் வரைக்கும் 26 அது ஒரு இது போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ ரீட் பண்ணி பாக்குறோம். ரெட்டுக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது கண்டிப்பா நியூமரிக்கல் வேல்யூ வச்சு வரல. 1 2 3 4 போட்டா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சோ ரெட், ப்ளூ, வயலட், ஆரஞ்சு இந்த மாதிரி கொடுத்துட்டாலே ஒன்னு நியூமரிக்கல் வேல்யூ செட் ஆகல அப்படின்னா அடுத்து நம்ம யோசிக்க வேண்டியது வவ்வல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். வவ்வல் லெட்டர்ஸ் என்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. ரைட்டா? ரெட்ல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? 1. அப்போ 1 வந்துருச்சா? ப்ளூல எத்தனை இருக்கு? 2. வயலட்ல, ஆரஞ்சு 3. சோ ஓ, ஏ, இ அவ்வளவுதான் 3. ஓகேவா? எழுதி வச்சுக்கலாம். லாஸ்ட் பேஜ்ல வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, அது கூட 2 வேலையா சில பேர் பண்ணுவாங்க. இப்படி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா GHIM வரைக்கும் எழுதணும். ஓகேவா? எழுதிட்டீங்கன்னா என்ன இங்கேயே எழுத ஆரம்பிக்கணும். இப்படி எழுதி இசட் வரைக்கும் எழுதணும். ஓகேவா? ஏன்னா 2 வேலை சில பேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஏல இருந்து இங்க எம் வரைக்கும் போயிட்டு திரும்பி இங்க என்ல இருந்து இசட் வரைக்கும் வந்தீங்கன்னா மேல 13 லெட்டர்ஸ் கீழே 13 லெட்டர்ஸ் இருக்கும். அப்ப நீங்க 1 2 3 4 இப்படி போட்டீங்க அப்படின்னா இங்கேயே 13 வந்திருக்கும், இங்க 14 வந்திருக்கும். சோ இங்க 1 இங்க 26 வந்திருக்கும். அப்ப எனக்கு முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் இதுதான் நம்பர் தெரியும். ஏ வந்து ஃப்ரண்ட்ல போச்சுன்னா 1, பேக்வர்ட்ல ஆரம்பிச்சா 26. இதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக இப்படி எழுதி வச்சுக்கணும். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? டைசம். இது கொஞ்சம் எலாபரேட்டடா பார்க்க வேண்டியதுதான். ஓகேவா? ஏன் அப்படின்னா டைஸ் கொடுத்து ஃபேஸ் வேல்யூஸ் கொடுத்துறாங்க. 2 டைஸ் இருக்கு. இப்போ நம்ம 2 தாயக்கட்டை போடுறோம் அப்படின்னா 2லயுமே எனக்கு இந்த மாதிரி 2 2 3 4 5 6 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ எனக்கு ஒரு டைஸ்ல இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 2, 2, 3, 4, 5, 6. இன்னொரு டைஸ்லயும் எனக்கு எப்படிதான் இருக்கு? அதே வேல்யூஸ் தான் இருக்கு. புரியுதா? அப்போ எனக்கு ஒரு டைஸ்ல 2/2 வரலாம், இன்னொரு டைஸ்ல மறுபடியும் அதே 2 தான் இருக்கு. 2/2 வரலாம், 2/2 வரலாமா? இன்னொரு டைஸ்ல 2x3, அடுத்து 2x4, 5, 2x6. இதே மாதிரி ஒன்னொன்னா நீங்க எழுதணும். வேற ஆப்ஷனே இல்லை. இதுவும் இனிஷியலா அதே தான். ஒருவேளை டைசம் வரும்னு நீங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் பேஜ்ல ஏபிசிடி எழுதுற மாதிரி 2 டைஸ் உருட்டி 1,1ல இருந்து 6,6 வரைக்கும் எழுதிக்கலாம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? 2,2 2,2 3 4 5 6 இருக்கனால நம்ம வேற ஆப்ஷனே இல்லை. இது இப்படி எழுதிதான் ஆகணும். ஸோ எழுதுங்க. எழுதினாதான் சம் சால்வ் பண்ண முடியும். வேற ஆப்ஷன் இல்லை.
ஒரு சம் நம்ம 30 செகண்ட்ல முடிச்சா இன்னொரு சம் 2.5 செகண்ட் எடுக்கும். டேலி ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை. எழுதுமா சார்? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு வேல்யூவை நான் பாக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுதான் வரணும். ஹச்சிசிஎஃப் எடுக்கிறது தான் பிரைம். ஓகேவா? வேல்யூ ஆஃப் கோ பிரைம் வந்து 1. இது ஒரு ஸ்டாட்டிக். இரண்டு பகா எண்ணின் மதிப்பு 1. ஓகேவா? ரெண்டு கோ பிரைம் அப்படின்னா அந்த நம்பரை வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப 2,3 நம்ம 1 2ஆல பண்ணலாம், இல்லாட்டி 3ஆல பண்ணலாம். சோ இதுதான் கோ பிரைம். அப்ப இது ரெண்ட போட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ரெண்டும் ஒரே இடத்துல வரும், வேற எந்த டேபிள்லயுமே வராது. சோ இட்ஸ் 1. அப்ப 2 எத்தனை கோ பிரைம் இருக்குன்னு கேக்குறாங்க. ரிலேட்டிவ்லி எத்தனை பிரைம் வேல்யூஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியதான் எத்தனை வருதுன்னு. டிவைட் ஆகிறது மட்டும் தான் பிரைம் நம்பர்ஸ். அது ரெண்டு வந்துருந்துச்சுன்னா ரிலேட்டிவ்லி பிரைம் இருக்கும். அதேதான். சோ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். ரெண்டு 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இன்னொன்னு ஏதோ ஒரு வேல்யூ 16 வேல்யூஸ். நான் அடிச்சிருக்கிறது எல்லாமே வேற எந்த எண்ணாலையும் டிவைட் ஆகாது. சோ ஆன்சர் 16. கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 வந்திருக்கணும், வரணும். வந்துச்சா? சோ அதான் கோ பிரைம். சோ இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. இரண்டு பகா எண்ணின் மதிப்பு என்ன? 1. இது நமக்கு ஒரு தனி கொஸ்டினாவும் வந்திருக்கு. ஓகே, பகா எண். சோ இது மென்சுரேஷன். இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அதேதான். அது ஒரு கிளாஸ்ல அதை எவ்வளவு சிம்பிளா படிக்கலாம்ன்றதையும் நான் சொல்லி தரேன். ஓகேவா? சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a கோன். இது கோன். கோனுக்கு எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா சாய் உயரம்னு சொல்லுவாங்க. உயரம் அப்படின்னா நேரா இருக்கிறது, சாய் உயரம்னா கார்னர்ல இருக்குது. ஓகேவா? சோ அப்ப இத என்ன சொல்லுவாங்கன்னா எல்னு சொல்லுவாங்க. சாய் உயரம் எப்பயுமே எல், ஸ்லாண்ட் ஹைட். சோ ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ எல் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? மேக்ஸ்ல இப்படி அண்டர்லைன் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ தான் 704. ஸ்லாண்ட் ஹைட் 25. ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே கொடுத்திருக்காங்க, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? பை ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா πr + l + r. இதுதான் டிஎஸ்ஏவோட ஃபார்முலா.
டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? மொத்த புறப்பரப்பு. இதோட ஃபார்முலா பைஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர். சரியா? ஸோ பையோட வேல்யூ என்னது? 22/7. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெசிமல்ல வச்சீங்கன்னா சம் சால்வ் பண்ணவே மாட்டோம் கடைசி வரைக்கும். 22/7 மாத்திக்கங்க. சரியா? கிளாரியா எழுதிடுறேன். 22/7. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆர். அது பாட்டுக்கு இருக்கட்டும். எல்லு கேட்டிருக்காங்களா? 25 + 7 சாரி ஆர். ஓகேவா? ஈக்குவல் டு 704. சரியா? இப்போ இந்த 04 வந்துருச்சு. எந்த டேபிள் அடியும்? 2. வேற 4th டேபிள். சோ இங்க 22 தான் இருக்கு. எந்த டேபிள் அடியும்? 2. சிம்பிள். 2 டேபிள்லயே போயிடலாம். ஓகேவா? இது ஒரு ரகம். சரியா? இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 22 வருது எனக்கு மென்சுரேஷன் அப்படின்னாலே மேக்ஸிமம் அது 11th டேபிள் அடியும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ 11 2 சார் 22, 704, 76, இது 4. சிம்பிளா இருக்கா? ஸோ இது அடிச்சோம் அப்படின்னா 32. அப்போ எனக்கு என்ன வருது? R 25 plus R equal to 32 into 7 அப்படின்னு வந்துருச்சா? இன்டூ 7 இருக்கு, இங்க இன்டூ R இருக்கு. 32 எப்படி பிரிக்கலாம்? ஏன் நீங்க வந்து வேற 16 கூட பிரிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். எனக்கு இங்க 25 இருக்கு, நான் பிரிக்கிறதே இந்த ஒரு லாஜிக்காக தான். அப்ப 25 நான் எடுத்துக்கிறேன், பிளஸ் என்ன போட்டா எனக்கு வரும்? 7 போட்டா வரும். அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? 6 தான் இருக்கு, இங்கேயும் 6 தான் இருக்கு. அப்போ நான் இங்க 7 எடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப எனக்கு வெளியவும் என்னதான் வரும்? அப்ப எனக்கு இங்கேயும் 7 தானே வருது. அப்ப எனக்கு ஆரோட வேல்யூ என்ன? 7 தான். இதுக்கே நான் போயிட்டு 32 × 7 போடணும் பண்ண தேவையில்ல. 32 × 7 நான் ஒரு தடவை போட்டு திரும்பி அதுக்கு இந்த 6 இது கூட பண்ணி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எதுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட். சிம்பிளா என்ன பண்றோம்? 25 + R 7 R பார்த்துட்டேன். அப்ப 32 பிரிக்கிறேன். 25 + 7 இங்க ஒரு × 7. ஸோ 32 × 7 அவ்வளவுதான். சிம்பிள். புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகே. அடுத்து மென்சுரேஷன். சரியா? சோ 2 கியூப் சொல்லிட்டாங்க. கியூப் ஃபார்முலா தெரியுமா? ஓகேவா? அடுத்த சம் 2 ஐடென்டிக்கல் கியூப்ஸ். 2 கியூப் இருக்கு, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்ப நியூ சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? கியூபோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. கியூபாய்டோடது கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது சமபக்கம் அளவுள்ள 2 கன சதுரங்கள் இதை வந்து சேர்த்தோம் அப்படின்னா கன செவ்வகமா மாறிடுச்சுன்றாங்க. தனித்தனியா பார்த்தா கியூபு, ரெண்டையும் சேர்த்து பார்த்தா கியூபாய்டு. ஓகேவா? சோ சேர்ந்துருச்சு. இப்போ இதோட ஃபார்முலா என்ன? டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு 2 × LB BH HL. நீளம் இன்ட்டு அகலம் பிளஸ் அகலம் இன்ட்டு உயரம் பிளஸ் உயரம் இன்ட்டு நீளம், லென்த் இன்ட்டு பிரெத், பிரெத் இன்ட்டு ஹைட், ஹைட் இன்ட்டு லென்த். ஓகேவா? எவ்வளவு எடுத்துக்கலாம் ஒரு சைடுக்கு? நம்ம சொல்றதுதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். ஒரு 10 எடுத்துப்போமா? ஏன்னா ரவுண்ட் ஃபிகர் எடுத்தோம்னா சம் சால்வ் பண்ண ஈஸி. அப்ப A = 10 எடுத்துக்கிறேன். ஏன் நான் ஏ எடுக்கிறேன் அப்படின்னா கியூபுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கியூபுடைய ஒரு பக்கம் அப்படின்றது எனக்கு எல்லாமே சேம் தான். அப்ப இது 10, இது 10, பிரெத் பார்த்தாலும் 10 தான். அப்ப இங்க ஒரு கியூப் இருக்கு, 10 10 ஆயிடுமா? அப்போ என்னோட லென்த் மட்டும் என்ன ஆயிருக்கும்? 2 கியூப் சேர்த்தனால லென்த் மட்டும் 20, பிரெத் அதே 10 தான், ஹைட்டும் அதே தான், அதே தான். ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 + இன்ட்டு 10 + 2 × 100 10
200 + 100 + 100 போட்டோம்னா 300 400 into 2 இது ஒரு இடத்துல விட்டுட்டோமோ என்னமா ஓ கியூப் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா சரி சரி நான் கவனிக்கவே இல்லை ஓகே 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 அப்படியா எரேசர் சைஸ் இருக்கா ஒண்ணுமே டெலிட் ஆகலையே அழிச்சிடலாம் சார் அது இருக்கட்டும் சரி விடுங்க சார் இந்த பேஜே திரும்பி வராது அப்படி கேட்கல எவ்வளவு வேகமா அழைச்சாலும் அவ்வளவுதான் சார் ஓகே சார் விடுங்க பாத்துக்கலாம் வெளியாச்சு ஸோ ஒரு சைடு வந்து 5 TSA 2 into LB plus BH plus HL அப்போ ஒரு பக்கம் 5ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு லென்த்து 10 into 5 plus 5 into 5 plus 5 into 10 அவ்வளோதான் போட்டோம் அப்படின்னா 50 25 50 250 ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் மட்டும் கவனம் ஃபார்முலாஸ் ப்ளஸ் வேல்யூஸ் பார்த்துக்கங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும் சரியா மிஸ் ஆச்சுன்னா சம்ம மிஸ் ஆயிடும் ஒருவேளை நம்ம போட்ட நம்பரை வச்சு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம போட்டு தான் வந்திருப்போம் சரியா சரி அடுத்து the numerator of a fraction வந்து increased by 50%. எவ்வளவு ஃபிராக்ஷனே தெரியாது ஆனா அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு as such 100 வச்சு எடுத்துக்கலாம் 150 ஆயிடுச்சு ஓகேவா denominator is decreased by அப்ப 100ல 20 போச்சுன்னா 80 ஆயிடுச்சு then it becomes 3/5 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப நான் நியூமரேட்டர் என்ன பண்றேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் டினாமினேட்டர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு எக்ஸ் 180 மாறி இருக்கு ஏதோ ஒரு ஒய் 80 மாறிடுச்சு அப்படி மாறினா எனக்கு ஆன்சர் என்ன வருது 3/5 வருது அடிச்சு போட்டு பாருங்க 0 0 கேன்சல் இங்க ஒரு 3க்கும் இங்க 15க்கும் போச்சுன்னா 5 ஸோ வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்ல அப்ப 25 எக்ஸா மாறும் கீழே 8y மாறுமா ஆன்சர் 8/25 இருக்கு ஸோ இங்க எக்ஸ் இங்க ஒய் இருக்கா அப்ப நம்பர்ஸ் ஒரு பக்கமும் வேல்யூஸ் ஒரு பக்கமும் போயிடும் ஓகேவா இல்ல சிம்பிளா என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் இங்க ஒய் இருக்கட்டும் அப்ப x/y இப்படியே இருக்கட்டும் இந்த 8 நம்ம இங்க கொண்டு போயிடலாம் 8/25 அவ்வளவுதான் ஓகேவா ஒண்ணு இப்படி கண்டுபிடிச்சு கரெக்டா எக்ஸோட வேல்யூ கீழே ஒய்யோட வேல்யூன்னு சொல்லணும் இல்ல அப்படின்னா இந்த இடத்துலயே என்ன பண்ணும் x/y வச்சுட்டு நம்பர்ஸ் இப்படி கொண்டு போயிடணும்னா 8/25 இது கவனமா பாத்துக்கோங்க சரியா ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ல 25/8 வைப்பாங்க எடுங்க சிம்பிளா முடிஞ்சிரும் நீங்க 10ன்றதை எடுத்தீங்க அப்படின்னா 10ல 50% கூடணும் அப்ப 10ல 50% எவ்வளவு 5 15 அப்போ 15 டிவைடட் பை 10ல 20% குறையணும் அப்ப 8 15/8ன்னு வரும் 15/8ன்னு வருதா இங்க x இங்க y வரும் சோ இங்க 3/5 இருக்கும் ஓகேவா சோ இங்க 3ஐயும் இங்க இந்த 5ஐயும் அடிச்சீங்கன்னா 15 ஆயிடுமா அகைன் என்ன ஆகும் x/y இங்க இருக்கும் அதே ஆன்சர் தான் வரும் 8/25
25. எப்படி எடுத்தாலும் நமக்கு அதே தான் வரும். மேக்ஸ் அதுதான். மேக்ஸ்ல எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு ரிசல்டன்ட் ஒன்று தான் கிடைக்கும். அதே தான். ஸோ நம்ம 10 எடுத்தாலும் இது வரும், 100 எடுத்தா அது வரும். ஏன் 100 எடுக்கிறோம்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஃபிகருக்காக எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே. Which one pair of the following such that product of the pair is equal to LCM? சரியா? புரியுதா? பின்வருவனவற்றுள் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்கு தொகையை மீச்சொரு பொதுமடங்காக இருக்குமாறு அமைகிறது. சரியா? எல்சிஎம் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு வேல்யூ குறையும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுறேன், சம் சால்வ் பண்ணல. சரியா? 12க்கும் 36க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? எப்பயுமே லீஸ்ட் நம்பர்ல தான் எடுக்கணும். 2 2s are 4, 4 3s are 12, 12 6 are 72 வரும். சரியா? ஆனா 12ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணா ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ எல்சிஎம்ன்றது கம்மி பண்ணி காட்டுறது. சரியா? இப்போ ஹச்சிசிஎஃப்க்கு நான் ஒரு ஃபேக்டர் சொன்னேன்ல, கோ பிரைம் அப்படின்னு, அந்த 2 நம்பர் வேற எந்த 2 நம்பராலையும் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி சொல்லிடுவாங்க. எல்சிஎம் அப்படிதான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இருக்கு, 13 இருக்கு. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்க சொன்னா என்ன பண்ணுவோம்? 5 5s are 25 போடுவோம். வேற எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் 5 5s are 25 into 13. இதுதான் என்னோட எல்சிஎம் வேல்யூவா இருக்கும். இதுதான் ஹச்சிசிஎஃப்ல சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஹச்சிசிஎஃப்ல சொன்னோம்னா ஆன்சர் 1. ஏன்னா கோப்ரைம் இந்த நம்பர் அதால மட்டும்தான் ஆகும், அந்த நம்பர் அதால மட்டும் தான் ஆகும். அப்ப ஹச்சிசிஎஃப் வந்து 1ன்னு ஆயிடும். இவங்க அதை தான் கேட்டிருக்காங்க, ஆனா அவ்வளவு பெருசா கேட்டிருக்காங்க. சரியா? எல்சிஎம் என்னன்னு தான் கேக்குறாங்க. எந்த 2 பேரை மல்டிபிள் பண்ணா எனக்கு எல்சிஎம் வரும்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பேர் என்னவா இருக்கணும்? கோப்ரைமா இருக்கணும். வேற எதாலையும் மல்டிபிள் ஆகலாட்டி மட்டும்தான் நம்ம அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம்னு சொல்லுவோம். ஆமா. இப்போ இங்க பாருங்க, 2 ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர், ஆட்டோமேட்டிக்கா 2ல ஆயிடும். 0 5 5th டேபிள்ல ஆயிடும். ஆமாவா? அடுத்து இந்த டிஜிட் பாருங்க, நீங்க மேல பாக்குறதுனால பாக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். 3 டேபிள்ல பண்ணி பார்க்க சொன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது 2 டேபிள்ல ஆகாது. 3 டேபிள்ல போனோம்னா 3 + 9 எவ்வளோ? 12. 3rd டேபிள் ஆகுமா? ஆகும். 3 1 இருக்கு. 3 டேபிள் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அப்ப இது எல்சிஎம் குள்ள வருமா? வந்துரும். ஓகேவா? 2 கோப்ரைம்ல வராது. அப்ப இந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம். இது 2 டேபிள்ல தான் வரும். 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கூட்டினா என்ன வருது? 5. கண்டிப்பா 3 டேபிள்ல வராது. கூட்டினா 9 வருது. இது வரும். அப்ப 2ல ஒரு நம்பர் தான் வருது. சோ ஆப்வியஸா நம்ம ஆன்சர் என்னதான் இருக்கும்? 32 81. ஏன்னா அது 2 தான் கோப்ரைம், பகா எண்கள். சரியா? அந்த சீக்வென்ஸ்ல இதுதான் எல்சிஎம் குள்ள வரும். அப்ப இந்த இதெல்லாம் எடுத்தோம்னா எல்சிஎம்ல குறையும். ஆனா இது எடுத்தோம்னா கண்டிப்பா அது 2 மல்டிபிள் பண்ணா மட்டும்தான் நமக்கு எல்சிஎம். இதுதான் நம்ம ஆப்ஷன்ல இருந்து போறது. நான் உட்காந்து 32 122 எல்சிஎம் போட்டு பார்த்து மல்டிபிள் பண்ணி பார்த்து உட்காந்து மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு செக் பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் இது நிதானமா நம்ம பாக்குறது தான், பார்த்து நம்ம போடுறது. ஓகே ஓகே இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சம் தான். சரியா? ஸ்டேட்மெண்ட்டை ஆர்டர் வைஸ் எழுத போறோம். சம் ஆஃப் த இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ். ஓகே சரியா? சோ ஏ அண்ட் பி இது ரெண்டோட ஊதியத்தின் கூட்டுத்தொகை வந்து சி அண்ட் டியை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் சி பிளஸ் டி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஏ அண்ட் சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. இதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஏ கெட்ஸ் half the sum of b and d. a வந்து எவ்வளவு கிடைக்குது? கரெக்டா? இப்போ இதை எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணலாமா? என்ன வரும்? இதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவோம். சரியா? a ஓட வேல்யூல half போட்டு b plus d plus c equal to b plus d. என்ன ஆகும்? கேன்சலா? இது இதை விட பாதி தான். அப்போ எனக்கு என்ன வரும்? இந்த சி இங்க இருக்கும், இங்க 2 போயிடும். ஓகேவா? அப்ப சியோட வேல்யூ இங்க ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? சியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2ன்னு கிடைச்சிருச்சா? அப்போ
உங்களுக்கு இதோட சிம்பிளா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது சுத்திரும். சரி, இதை கடைசியா பார்ப்போம் ஷார்ட்டா. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்த சம் இன்னும் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் போட மாட்டீங்க. ஓகே, இது ஈஸியா இருக்கும். இது பார்த்துட்டு கடைசியா கஷ்டமா இருக்கிறதெல்லாம் கடைசியா தள்ளிடலாம். சரியா? பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர் ஆஃப் பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4a. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் இருக்கு. பெரிமீட்டர் 1ஓட வேல்யூ 40 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் 2ஓட வேல்யூ 32 சென்டிமீட்டர். சரியா? தேர்ட் ஸ்கொயருக்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 4a ஈக்குவல் டு 40. அப்ப a ஓட வேல்யூ 10. a1ஓட வேல்யூ 10. அப்ப a2ஓட வேல்யூ என்ன வரும்? 8 வந்திருக்கும். 4a ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர் அடிச்சோம்னா 8 சென்டிமீட்டர் வந்திருக்கும். என்ன சொல்றாங்கன்னா மூணாவது பெரிமீட்டர் ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது P3 என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? அதுக்கு என்ன அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் 2 சதுரங்களின் வித்தியாசம் தான் மூணாவது பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏரியாவோட ஃபார்முலா a ஸ்கொயர். அப்போ 100ஆ a, இதுக்கு ஸ்கொயர் போட்டா 100, 64. a1 ஸ்கொயர் மைனஸ் a2 ஸ்கொயர். கரெக்டா? 100 மைனஸ் 64 போட்டோம்னா 36. அப்ப a3 ஓட இது வந்து டிஸ்டர்ப் ஆகும். a3 ஸ்கொயர் வந்து 36. அப்போ என்னோட a என்னவா இருக்கும்? 6 சென்டிமீட்டர். அப்போ இங்க 4a என்னவா இருக்கும்? 4a3 24 சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சம் கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆன்சர் சிம்பிளா வந்துடும். ஏன்டா எதுவுமே கொடுக்கல நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் P1 40, P2 32. பெரிமீட்டரோட யூஸ்வலா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். இங்க பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா வச்சுதான் சால்வ் பண்ணணும். அப்ப 4a ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4a 40. அப்ப a வந்து 10. அதே மாதிரி a2க்கு போட்டோம்னா 8. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் போறோம். ஃபர்ஸ்ட் a சைடு கண்டுபிடிச்சுக்கிறோம். பக்கம், ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாதான் அடுத்து போக முடியும். அப்ப மூணாவது சதுரத்தோட பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. சோ எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா எந்த க்ளூவுமே இல்லை. அதோட பக்கம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். சைடு இருந்தாதான் என்னால பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். சோ அடுத்த க்ளூ என்னன்னா அதோட ஆன்சர் ஏரியா என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ். நீங்க ஆரம்பத்துல 2 ஸ்கொயர் வச்சிருந்தீங்கல்ல, அந்த ஸ்கொயரோட வித்தியாசம் தான் மூணாவது பெரிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஏவோட ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 100, a2ஓட ஸ்கொயர் பார்த்தோம்னா 64. டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது கழிக்கிறது, சப்ராக்ட் பண்றோம், பண்ணா 36. சோ a3 36, சாரி a3 வந்து 36 ஏரியா. அப்ப சைடு எடுத்தா 6. சொல்லுங்க சொல்லுங்க. 2 ஸ்கொயர்ஸ். ஓ, அப்படிலாம் எடுக்க கூடாது. இங்க தெளிவா சொல்லிட்டான் ஏரியாவோட வித்தியாசம். அப்ப அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். அந்த வித்தியாசம் தான் a3 சைடு. அது கூட நம்ம பெரிமீட்டர் கிடையாது. மூணாவது ஸ்கொயரோட பக்கம் சைடு கண்டுபிடிக்கிறோம், சைடு பக்கம் கண்டுபிடிக்கிறோம். அந்த சைடை வச்சுதான் என்ன பண்றோம், பெரிமீட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். 4 6 24 அப்படின்ற ஆன்சர் வருது. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சைடு கண்டுபிடிக்கிறோம், ரெண்டோட சைடு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அப்புறமா டிஃபரன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். பெரிமீட்டர் மூணாவது இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த 4 முடிச்சாதான் நமக்கு இதுக்கு ஆன்சர் வரும். ஓகே, இது சிம்பிள். பிளட் ரிலேஷன் போட்டுருவீங்கல்ல, எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சோ எப்பயுமே மேனை வந்து நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது மேல வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃபீமேல சப்ராக்ஷன்ல போட்டுக்கலாம். சரியா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அதுல வந்து மேன் அண்ட் ஒய்ஃப்
ஓகே, ஃபேமிலி ஹேஸ் அ மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்றாங்க. இல்ல மேன் இப்படி போடுறோம் அப்படின்னா கப்புள்ஸ்னு இருக்கும். சரியா? 2 லைன் போட்டா ஃபேமிலி, 1 லைன் போட்டா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். சரியா? சோ பிளஸ் மைனஸ் 2 லைன் போட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு எத்தனை சன்ஸ் இருக்காங்க? அவங்களுக்கு 2 சன் இருக்காங்க. ஆமாவா? சோ 2 சன் அப்படின்னா பிளஸ் போட போறோம். கரெக்டா? அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கா மைனஸ். அவங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் எத்தனை பொண்ணு? 2 பொண்ணு. சோ சிங்கிள் லைன் போடுவோமா? இது ரொம்ப சிம்பிள் தான். அது பார்க்கும்போதே சில பேர் செம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நம்பரை போட்டு போயிடுவாங்க. சோ எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 அவ்வளவுதான். சோ நமக்கு இதை சிம்பிளா பண்ணணும்னா சிம்பிள்ஸ் போட்டுக்கணும். மேல்னா பிளஸ், ஃபீமேல்னா மைனஸ், கப்புள்ஸ்னா 2 லைனு, பிரதர் சிஸ்டர்னா சிங்கிள் லைன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சோ எத்தனை ஃபீமேல், எத்தனை பெண்கள் கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாமா? இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு பார்த்தோன்னே சொல்லணும். அல்ஜிப்ரிக் பேட்டர்ன் என்ன? அதேதான். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab போட்டா ஆன்சர் வருமா? அப்ப a ஓட வேல்யூ என்ன? x, b ஓட வேல்யூ 4 y 2y ஈக்குவல் டு 2 into x into 2y. ஆன்சர் வருதா? வருமா? x, அப்ப இங்க x ஸ்கொயர் போடுறோம், இங்க ஒரு ஸ்கொயர் போடுறோம், 4y ஸ்கொயர் வந்துருது. அங்கிட்டு போட்டோம்னா 4xy. இதுதான் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிரிச்சு எழுதிக்கிறோமா? இப்ப x and y ரேஷியோ எடுக்க சொல்றாங்க. எடுங்க பாப்போம் என்ன வருதுன்னு. ரேஷியோ எடுக்க சொல்றாங்க. எப்படி ரேஷியோ எடுக்கலாம்? எல்லாம் எடுக்க முடியாது சார். சோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். இங்கே அந்த இது சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? எக்ஸும் ஒய்யும் மிங்கில இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் என்னதான் எடுக்கணும்? ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். எடுங்க, எப்படி எடுக்கிறீங்கன்னு பாக்குறேன். பல வருஷம் ஆச்சா? அதான் சார், ஒரே நிமிஷம். போடலாமா? மறந்துருச்சா?
இதெல்லாம் போட்டா தப்பு தப்பா தான் வரும். இதெல்லாம் போட்டா இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிற வேண்டியதான். ஸோ எல்லாருமே பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, ஆமாப்பா எக்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு, சம் இப்படிதான் சால்வ் பண்ணும், இப்போ போட்டுருவேன் பாரு, நான் எப்ப இருந்து இந்த இது படிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்க கிடையாது. நான் என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப எக்ஸுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கு, 2 இருக்கு. ஓகேவா? ஸோ 1x இருக்கு, 2y இருக்கா, இவ்வளவுதானே எனக்கு இருக்கு. எனக்கு தேவை எக்ஸ் இஸ் டு ஒய் என்ன ரேஷியோ. அவன் வந்து என் அல்ஜிப்ரா வச்சு நீ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் சொல்லல. 1x இருக்கு, 2y இருக்கு, இதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி ஒரு சம்ல சொன்ன ஞாபகம் இருக்கா, எக்ஸ் ஒய் ஒரு பக்கம் இருக்கணும், நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும். அப்ப எனக்கு இப்படிதான் இருக்கு. அப்ப நான் இதை மாத்தும் போது எப்படி கொண்டு போவேன், x by y equal to 2/1. ஆன்சர் என்ன, அவ்வளவுதான், 2:1. இதுக்கு ஏன் நான் இதெல்லாம் சால்வ் பண்ணணும், எனக்கு சிம்பிளா என்ன பண்ணிட்டேன், எக்ஸுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, அப்போ இது 2yன்றத மட்டும் நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1x by 2y. அப்போ எனக்கு நியூமெரிக்கல்ஸ் ஒரு பக்கம் போகும்போது 2/1, அவ்வளவுதான். 2:1னாலும் 2/1னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்டெப், டைம் வேஸ்ட் கூட. இது வந்து பார்த்தோன்னே போறோம். இதெல்லாம் எப்ப வரும்னா இன்னொரு 20 10 இல்ல 20 அதிகம் கூட 5 ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணா கூட நமக்கு 6வது ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட் வந்திருக்கும், வரணும், வந்துரும் நமக்கே வந்துரும். 5 இதுலயும் இதே மாடல் பார்க்கும்போது 6வதுலயே எனக்கு என்ன பண்ணிடும், இதுதான் வந்துரும். சரியா? அடுத்த இதுவும் அப்படிதான், அதேதான். சோ லாஜிக்கா யோசிக்கிறோம். ஏபின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஏபினா என்னன்னு பார்த்தோம் ஆரம்பத்திலே, ரெண்டு டிஃபரன்ஸ் ஒன்னாதான் இருக்குன்னு பார்த்துட்டோம். சோ என்ன சொல்றாங்க, ஏபியோட ஃபார்முலா சொல்றேன். ஏபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1d. எல்லா சமூகம் என்னால ஃபார்முலா சொல்லி சால்வ் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம 10th பப்ளிக்கோ 12th பப்ளிக்கோ எழுதல, தேவையானதுக்கு மட்டும் ஃபார்முலா படிச்சுக்கலாம். சரியா? சோ இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு என்ன சொல்றாங்க, T4 கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 4th டேர்ம் அப்படின்னா T4, T4 அப்படின்னா 4th டேர்ம், 4வது உறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? இதோட வேல்யூ என்னன்னா 3a plus 2d கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, T7. இதோட 4a plus 4d கொடுத்துருக்கேன்றாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, 19 கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், T4 கொடுத்துட்டாங்க, ஒருவேளை அந்த ஃபார்முலாவை போட்டு நான் எங்கேயும் தேடணும் போல. T4 போட்டேன், a இருக்கு, n plus 1 minus d. அப்ப T19 அப்படின்னா எனக்கு T19 is equal to a தெரியாது, என்னன்னா நம்பர்ஸ் 19 minus 1 18d அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஆனா நமக்கு சிம்பிளா என்ன தெரியும், ஏபி அப்படின்னா ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எப்பயுமே ஒன்னாயிட்டே தான் வரும். அப்போ T4க்கும் T7க்கும் ஏக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, 1. டிக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு, 2. இங்க 1, இங்க 2 வித்தியாசம் இருக்கு. T4க்கும் T7க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 3. அப்ப இதே தானே அடுத்த 3லயும் ரிப்ளிகேட் ஆகும். எனக்கு ஏபினா என்ன, ஒரே ரிப்ளிகேஷன் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. அப்ப இதோட 3ன்னு பார்த்தா T10, T13, T கரெக்டா? இப்படிதான் வரணும். அப்ப எனக்கு ஏ எல்லா இடத்துலயும் என்ன ஆயிட்டே இருக்கணும், 1 இருக்கணும். 3a 4a 5a 6a 7a 8a. இப்ப நான் போய் உடனே ஆப்ஷன் தான் பார்க்கணும் அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா சில நேரத்துல ஆப்ஷன்ல 8a 1 தான் இருக்கும். அப்பனா 8a இருக்கா, இருக்கு, நம்ம போறது கரெக்டான ரூட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ பிளஸ் தான் எல்லாத்துலயும். ஓகேவா? சோ இங்க எத்தனை இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, 2d 4d 6d 8d 10d 12d. எனக்கு ஆப்ஷன்ல இருக்கா, அவ்வளவுதான். சோ எடுத்தோனே ஃபார்முலா எனக்கு தெரியுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஃபார்முலாவை எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா 2 4 6 8 10 அப்படின்னு ஒரே குறிப்பிட்ட இடைவெளியை வச்சே ஃபாலோ ஆயிட்டே போகும். 2க்கும் 4க்கும் வித்தியாசம் 2, 4க்கும் 6க்கும் வித்தியாசம் 2, இந்த மாதிரி. இதே இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஜிபின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். 2 4 8 16 32, அதாவது மடங்குகளா மாறிட்டு போகும். 2ல இருந்து 2, 4ல இருந்து 8, 4 2 சார் 8, 8 2 சார் 16. இது எப்படி இருக்கும்னா 4/2 போட்டா 2,
8/4 போட்டா 2, 16/8 போட்டா 2. இது ஜிபி. ஆஹா, வராது வராது, ஸ்கொயர் வராது. ஸோ ஜிபி அப்படின்றது டிவைடட் பை போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்டையும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டா இப்படி வரும், தேர்டையும் செகண்டையும் போட்டா சேமா இருக்கும். ஆனா ஏபி அப்படின்றது 2, 4, 6, 8. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 2. இது ஏபி, இது ஜிபி. எப்படி வேணா இருக்கலாம், நான் போற நம்பர் 3, 6, 9 எப்படி வேணா இருக்கலாம், வாட் எவர். ஆனா இது டிஃபரன்ஸ் ஒன்னா இருக்கும், இது டிவைட் பண்ணா இது ஒன்னா இருக்கும். இருந்துட்டே இருக்கிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகேவா? சோ நம்ம சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம போய் ஃபார்முலாவெல்லாம் போட்டுட்டு இருக்க வேணா. 4, 7 பார்த்தாச்சு. இது 3, அப்ப இதையும் நான் 3லயே போடுறேன், இந்த பக்கம் எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, நமக்கு ஆன்சர் வந்துடும், முடிஞ்சு. நான் அதுக்கு தான் கொஸ்டினை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்றேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுக்கல, என்ன கேட்கறாங்க, இது மூணையும் நமக்கு எடுக்க தெரிஞ்சிட்டாலே சம் சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இது நான் எப்பயும் சொன்னதுதான், ஏபிசிடி எழுத சொன்னேன் இல்லையா? சோ ஏபிசிடி எழுதி வைங்க. ஹச்ல இருந்து ஐ எத்தனாவது லெட்டர் வருதுன்னு பாருங்க, ஹச் ஐ. அப்ப ஏக்கு அடுத்த லெட்டர் பி. சோ ஹச்ல இருந்து ஐ வந்து +1 அடுத்த லெட்டர். ஓல இருந்து கியூ +2, எம்என் ஓ ஓபி கியூ 2 லெட்டர் +2, ஓ பி கியூ வந்து 2வது லெட்டர், சோ +2. அப்ப சில இருந்து 2வது லெட்டர் என்ன, சிடிஇ. ஓகேவா? இதுதான் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். இப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, அதுக்காக. சரியா? எம்ல இருந்து அப்ப இது ஆப்வியஸா எத்தனாவது லெட்டரா தான் இருக்கும், 3வது. அப்ப இல இருந்து ஐ 4. அப்ப இதே மாதிரிதான். சோ ஐ அடுத்து என்னன்னு பாருங்க, டி அடுத்து என்னன்னு பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா பிஎல்ஹெச் வந்திருக்கும். சரியா? சோ மேக்ஸிமம் லெட்டர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கனெக்ஷன் தான் இருக்கும், +1, +2, +3, +4. இல்ல எல்லாமே +2ஆவே இருக்கும், இல்ல எல்லாமே -1, -2, -3, -4 இருக்கும். சீரிஸ் வந்துரும். பட் வாட் எவர், பிளஸ்ஸா மைனஸா, அதுக்குதான் ஏபிசிடி எழுதி வைங்கன்னு சொல்றேன். எழுதி வச்சீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே இது +1ல இருக்கு, அடுத்து இருக்கிறது +2ல இருக்கு, +3ல இருக்கு, இல்ல -2ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கும், ஒன்னு மைனஸ்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஒரே ஒரு டை தான் இருக்கு. when a die is rolled, ஒரு பகடை உருட்டப்படும் போது 6 விட பெருசா கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. ஒரு பகடை உருட்டினாலே 6 தான் அதிகபட்சமா வரும், அதை விட பெருசு எதுவுமே இல்ல. ஆன்சர் 0. சோ இதெல்லாம் லாஜிக்கா நம்ம போடுறதுதான். ஓகே ஓகே, ஆமா. சோ ஏ வந்து இது அடுத்து டைம் அண்ட் ஒர்க் சீரிஸ், இதுல இருந்து क्वेश्चंस வந்துரும். சரியா? ஏ twice as fast as B and A. A என்பவர் B என்பவரை காட்டிலும் 2 மடங்காக வேலை செய்கிறார். சரியா? A B, A வந்து 2 மடங்கா வேலை பார்க்கறாரு B ஐ விட. இதானே கொடுத்திருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வேலை அப்படின்றதுக்கு இங்க எழுதிக்கோங்க ஒர்க். ஏன்னா ஒர்க் எப்பயுமே 1/ல வரும், 1/2, 1/1 அப்படின்னு வரும். டேஸ் நாட்கள் அப்படின்றது தான் 2ல வரும். ஓகேவா? சோ வேலை அப்படின்றது 2:1. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, A:C, 3 மடங்கு கொடுத்திருக்காங்களா, 1ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, A and B வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. A and B 10 நாள்ல முடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட மொத்த வேலை அப்படின்றது 2 + 1, 3 தான் அவங்களோட மொத்த வேலை. அப்போ ஏயோட மொத்த வேலை என்னன்னு பார்த்தா 2/3. ஏன்னா ஒரு வேலை இருக்கு, அதோட மொத்த வேலைன்றது இந்த 2 + 1, 2 + 1ன்றது 3 வேலை. 3 வேலையில 2 மடங்கு ஃபாஸ்டா செய்யும் போது அவர் தான் எத்தனை வேலை பார்க்க போறாரு, 2 வேலை பார்க்கறாரு. சோ 2/3 இன்ட்டு எத்தனை நாள்னு தெரியாது, அவர் மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு தெரியாது, மொத்தம் 10. அடிச்சோன்னா ஆன்சர் என்ன வரும், x is equal to 15. அப்ப A 15 நாள், அப்ப B 30 நாள். ஆமாவா? A 15 நாள்ல முடிச்சா B 30 நாள்ல முடிப்பாங்க. இங்க என்ன கேக்குறாங்க, அப்ப C எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப A 3:1 இருக்கா, 45. இதோட 3rd டைம்ஸ் 3 மடங்கு 45. ஓகேவா? சோ எனக்கு 15ன்ற ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப இதோட 3rd டைம்ஸ் தான் வரும். அப்ப 15
30 45. சோ எனக்கு ஆன்சர் 45. நான் தனியா போயிட்டு அப்ப சிக்கு என்ன வரும், அப்ப a plus c நான் சால்வ் பண்ணணுமா, அப்படிலாம் தேவையே இல்லை. சிம்பிளா எடுக்கிறோம், 2:1 இருக்கு, 2/3 into x போடுறோம், மொத்தம் எத்தனை வேலை, 10 வேலை, எத்தனை நாள்னு தெரியாது, அப்ப அடிக்கிறோம், x 15 வருது. அப்ப a வந்து 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. தனியா விட்டோம்னா a மட்டும் 15 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப இங்க 45 வரும். அவ்வளவுதான். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதோட மூணு சம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இன் ஹவு மெனி இயர்ஸ் will a sum of money double itself? இது ஒரு ஈஸி சம். ஓகேவா? ஸோ ஒரு எத்தனை வருஷத்துல, எனி ஹவு மெனி இயர்ஸ்ல வந்து டபுள் இட் செல்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எனக்கு ஒரு வேல்யூ தெரிலன்னா நான் 100 தான் எடுக்க போறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். பிஎன்ஆர் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் 100 ரூபாய், 20% வட்டி, எத்தனை வருஷம்னு தெரியாது, பை 100. ஓகேவா? இங்க எனக்கு என்ன வரணும், இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வட்டின்னு வரணுமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரணும். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் மணி டபுள். நான் 100 ரூபாய் போடுறேன், எனக்கு அது எப்போ 200 ரூபாய் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றது தொகை, ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. அப்ப நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன், அது 200 ரூபாய் ஆச்சுன்னா அந்த மீதி 100 ரூபாய் என்னது, எனக்கு வட்டி. வட்டி. அப்போ இங்கேயும் அதே 100 ரூபாய் தான் வரும். ஓகேவா? இதை நம்ம மொத்த அமௌண்ட்னு சொல்லுவோம். டபுள் ஆகுது அப்படின்னா எனக்கு இங்க 100 வரும். ஒருவேளை ட்ரிபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன வரும், 200 வரும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ 100 ட்ரிபிள் ஆகுதுன்னா 3 - 1 2 அப்படின்ற லாஜிக்ல போடுறோம். போட்டோமா, போட்டா 5 வருமா, அப்ப n ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான், நம்ம சால்வே பண்ண வேணும். ஸோ சிம்பிள். இது வந்து இனிஷியலா போடும்போது நான் இவ்வளவு பெருசா சொல்றேன். இன்னும் ஒரு 2 செட் சால்வ் பண்ணும்போது நான் இதோட ஒரு ஸ்டெப்லயே ஆன்சரை முடிக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி வந்துச்சு, ஒரு இக்கட்டான நிலைமையில நான் மாட்டிக்கிட்டா தேவைப்படுற ஆயுதம் மாதிரி. சரியா? ஸோ ப்ராஃபிட் பிரின்சிபல் எவ்வளவு பெர்சன்டேஜ், n by 100. இது வந்து என் அமௌண்ட்ல இருந்து, மொத்த அமௌண்ட்ல இருந்து சப்ராக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் பண்ணா n is equal to 5. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து போலாமா? ஸோ இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் கொடுத்தா வென் டயக்ராம் போட்டுக்கலாம். வென் டயக்ராம் தெரியும்ல, ஸ்கூல்ல போட்டிருப்போம்ல, போட்டுக்கலாம். இது சயின்ஸ், இது மேக்ஸ். ஓகே, சயின்ஸ் வந்து 80% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸ் வந்து 85% பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து 75% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கரெக்டா? ஃபெயிலா போனவங்களோட பெர்சன்டேஜ் வந்து கொடுக்கல, பட் கவுண்ட் சொல்லியிருக்காங்க, 40 பேர் ஃபெயில் அப்படின்னு. யூஸ்வலா இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே சேம். இந்த 80%ல தான் இந்த 75% பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல மொத்தம் எவ்வளவு பெர்சன்டேஜ், தனியா பார்த்தா 5 பேர். சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து 75% பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப சயின்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க 5%. அதே மாதிரி அப்ப மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க 10. புரியுதா? சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கு, மேக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டும் சேர்த்து 75% இருக்காங்க. எனக்கு ரெண்டும் சேர்த்து 75% இருக்காங்க. ஆமாவா? இப்ப ரெண்டு இல்லாம சயின்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 5% இருக்காங்க. மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க 10% இருக்காங்க. அப்ப மொத்தம் பாஸ் பண்ணவங்களோட பெர்சன்டேஜ் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எவ்வளவு பேர் எக்ஸாம்ல அப்பியர் ஆயிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபெயிலா போனவங்களும் பாஸ் ஆனவங்க எல்லாருமே தான் சேர்ந்து அப்பியர் ஆயிருக்காங்க. சரியா? எனக்கு 75% ரெண்டுலயுமே பாஸ் ஆயிட்டாங்க. 75 தான் 80 வருது. அப்ப அந்த மீதி 5% சயின்ஸ்ல பாஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10% பாஸ். அப்போ 75% பாஸ், 5% பாஸ், 10% பாஸ். ஆட் பண்ணா 90%. 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபெயில்? 10 தான் ஃபெயில். அப்ப இந்த 40ன்றது 10%. 40 10%. அப்போ 100% எவ்வளவு? 400. அவ்வளவுதான், சால்வ் பண்ணியாச்சு. நம்ம எதை எடுத்துட்டு போய் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ண வேணாம். சிம்பிளா இந்த பெர்சன்டேஜ் பிரிக்க தெரியுது. 90% மொத்தம் பாஸ் பண்ணிருக்காங்க, 10% ஃபெயில் ஆயிருக்காங்க. 10% 40னா நான் சொன்னதுதான். அப்ப 100% எவ்வளவு? into 10, 400. So 400 ஆன்சர்.
ஓகே ஓகே வென் டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா வென் டயக்ராம் போட்டுக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின். இது பேசிக்கா நம்ம போடுறதுதான், ஒரு லாஜிக்கல் தான். ஓகேவா? எல்லா டிஜிட்டும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப எது பெரிய நம்பர் ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ 1089 இருக்கு. இத பெரிய நம்பர்ல இருந்து எழுத சொன்னா 9 8 1 0. இது 9 8 7 6 9 9 5 1 9 9 4 2. இப்ப எது பெரிய நம்பர்? 9951. சோ 9159 தான் இருக்கு. 9159 அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது. ஆனா இதுவும் கொடுத்து கேக்குறாங்க பாத்தீங்களா? குழம்புதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 9 இருக்கு, நான் ஒரு 9 போடவா 2 9 போடவான்றதே சில பேர் உட்காந்துருவாங்க. சில பேர் கொஸ்டினே புரியலன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா அவன் சிம்பிளா என்ன கொடுத்துருக்கான், நம்பர்ஸ டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? சோ 9159. பார்த்தோன்னே நம்மளுக்கும் அதே கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா பொறுமையா இதெல்லாம் சால்வ் பண்ணும். இந்த இடத்துல வந்து சில பேர் அவசரப்படுவாங்க. ஆமாப்பா 9876 இதெல்லாம் கம்மியா தான் இருக்கு, நான் போட்டுடுறேன் அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன்னா இது நடுவுல இருக்குல்ல, யாரும் விட்டுருவாங்க. ஒண்ணு இதை போடுவாங்க, இல்லாட்டி இதை போடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா போட்டா ஆன்சர் வரும். ஓகே, இது வந்து சேம் டிட்டோ. நான் சொன்ன பாத்தீங்களா, ரேஷியோல எடுத்தாலே எப்பயுமே ரெசிப்ரோக்கலா தான் ஆன்சர் வரும். 6075 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு. ஒரு டிகிரியோட R1 இங்க வரும், 75 R2 வரும். ஏன்னா ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆங்கிள் ஃபார்முலால போடும்போது இப்படிதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறத வந்து R1 R2 வரும். அடிச்சோம் அப்படின்னா 12 5 சார். இல்ல 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 போகாது போகாது. 15. ஸோ மறுபடியும் அடிச்சோம்னா 4 5. ஸோ R1 by R2 இருக்கு. அப்ப 4 R1 by 5 R2 இருக்கும். அப்ப நான் போடும்போது R1 by அவ்வளவுதான். ஸோ ரெசிப்ரோக்கல் தான் மேக்ஸிமம். அந்த இடத்துல மட்டும் கவனமா போடணும். ஏன்னா இங்க பாருங்க 4:5 இருக்கு, 5:4 இருக்கு. ஸோ கவனமா போட்டா சிம்பிளா ஆன்சர் வரும். ஸோ அகைன் நான் ஒரு கோ பிரைம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது கோ பிரைம். இது ஈவன் நம்பர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிம்பிளா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே போட்டுடலாம். ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா 2 சக்சசிவ் அப்படின்னா அடுத்தடுத்த 2 இரட்டை எண்கள் 2,4 அடுத்தடுத்த ஈவன் நம்பரா, 4,6 அடுத்தடுத்த ஈவன் நம்பர்ஸா. ஸோ இதோட HCF என்ன வருதுன்னு கேக்குறாங்க. 2 1s are 2, 2 2s are 4. HCFன்றது எல்லாமே டிவைட் ஆகணும். ஸோ 2. இதை போட்டு பார்க்கலாம். பண்ண முடியாதுல்ல. நீங்க சின்ன நம்பரா சொல்றீங்க அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்து பார்க்கலாம். 18 அடுத்து 20யா, 2 டேபிள்ல போடலாமா? 9 சார் 10 சார். இதை அடுத்து பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஆன்சர் 2. ஸோ சக்சசிவா 2 ஈவன் நம்பருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே ஆன்சர் 2. இதெல்லாம் ஃபேக்ட். ஸோ அடுத்தடுத்த 2 இரட்டை எண்களின் HCF மீப்போவா எப்பயுமே 2 தான். போட்டுறணும், தெரிஞ்சிடணும். இதெல்லாம் ஃபேக்ட். ஸோ எண்டா? ஓகே சார். ஏதோ ஒரு இடத்துல சம்ம விட்டோம்ல. மேலேயே வந்துட்டோமோ? ஓகே சரி, சால்வ் பண்ணுவோமா?
ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோமா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஏ வந்து half the value of b plus d அப்படின்னு சொன்னோம். முன்னாடி என்ன சொன்னேன், இப்போ ஏல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், ஆமாவா? சிம்பிளா யோசிச்சு பார்ப்போம். இங்கே ஒண்ணுதான் இருக்கு, இந்த 2 இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? 2a ஆயிடும். இந்த 2 இப்படி போச்சுன்னா 2a ஈக்குவல் டு b plus d ஆயிடும். சிம்பிளா இந்த b plus d இருக்கிற இடத்துல இதை கொண்டு போய் போடலாம். அப்போ a plus c is equal to 2a. அப்ப c equal to அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஒரே ஒரு இடம் தான், b plus d க்கு பதிலா ஏக்கு பதிலா இதை கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா தலை சுத்துற அளவுக்கு சம குழப்பம். அதே இது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு a b plus d இருக்கிற இடத்துல 2a போட்டோம் அப்படின்னா சம் எவ்வளவு சிம்பிளா ஆயிடுச்சு. இந்த 2 இருக்குல்ல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து a plus b. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், ஃபர்ஸ்ட் a plus b வந்து கிரேட்டர் தென் c plus d. a plus d வந்து c plus d யோட பெருசு. அடுத்து a plus c வந்து b plus d க்கு சமம் போட்டாச்சு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் a வந்து half the income of b plus d போட்டாச்சு. இப்போ நான் சால்வ் பண்ணணும், எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்றேன்னா இந்த b plus d இங்கே இருக்கட்டும், இந்த 2 மட்டும் நான் இங்க கொண்டு போறேன். அப்ப b plus d யோட வேல்யூ 2a. அப்ப இதை இங்க ஈக்குவேஷன்ல போட்டோம்னா b plus d வந்து 2a. அப்ப a plus c is equal to 2a. அப்ப இந்த a இப்படி போச்சுன்னா minus a, c equal to a. இந்த c வந்து எந்த இடத்துல போடலாம்? இங்க போடலாமா? c is equal to a. ஃபர்ஸ்ட்லயே போட்டுடலாமா? அப்போ இதை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டோம் அப்படின்னா a plus b greater than a plus d. ஆமாவா? ஏவும் ஏவும் சேம் போயிடும். இப்போ எது பெருசுன்னு தானே கேட்டிருக்காங்க, who gets the highest income, b-யா d-யா? b. அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு இடத்துல நம்ம கவனமா இருக்கணும், எது எங்க போடணும். மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா சம சுத்த விட்டுரும். ஸோ b பிளஸ் எதுக்கு சார்? எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனா ப்ராசஸ் வந்து எலாபரேட்டடா போகும், ரொம்ப பெருசா போகும், அவ்வளவுதான். ஸோ சிம்பிள், எந்த இடத்துல போடுறோம் எந்த இடத்துல விடுறோம். ஸோ ஏன் இந்த இடத்துல நீங்க ஏ அடிச்சிட்டீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் தான். எது பெருசுன்னு கேட்டா அப்ப பியா டியா? பி தான் பெருசு. ஸோ பி. ஓகே, இந்த ஒன்று விட்டோமா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன் சர்க்கிள். ஒரு சர்க்கிள், ஓகேவா? இது சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் a ஸ்கொயர். இதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் கொஞ்சம் வரல, சரியா? இதுதான் ஸ்கொயர். ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் பை அகைன் பை ஆர் ஸ்கொயர் தான் வரும். இந்த சம் நான் ஸ்டெப்பு போடும்போது சொல்றேன் சார், இதுல போட்டா வராது. சர்க்கம் சர்க்கிள்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லா எலாபரேட் பண்ணி சொல்லணும். ஸோ இது விட்டுறலாம், ஓகேவா? இந்த சம் மட்டும் லேட்டர் பார்த்துக்கலாம். இன்னொன்னு லாஸ்டா, அந்த சம் மென்சுரேஷன்ல ஃபார்முலா போடாம நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டு பேசிக்கலாம். வழக்கமா இப்படி ஒருத்தனை வைப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒருத்தனை வைப்பாங்க. சுத்த விட்டு மண்டை குடஞ்சி சம்மே சால்வ் பண்ண முடியாதல தான் விடுவாங்க, சரியா? ஆனா போட்டு பழகும் போது அதுவும் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஸோ இன்ட்ரெஸ்டட் காம்பவுண்டட் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு. அப்ப a ஈக்குவல் டு p 1 பிளஸ் r பை 100 n. ஓகேவா? இதை வச்சுதான் சால்வ் பண்றோம். அப்ப கொடுத்துருக்கிறது என்ன? p வந்து 12,000, r வந்து 8%, n 2.25 வருஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் பண்ணணும், மீதி 1/4 வருஷத்துக்கு வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரியா? சோ a equal to p 1 plus r by 100 அப்படின்னு போட்டாச்சா? p எவ்வளோ? 12,000 into 1 plus r by 100. r எவ்வளோ? 8%. அப்ப 108 வருமா? 100 plus 8, இங்க r போயிடுமா? 1 plus 8 by 100
ஹோல் பவர் n 2 வருஷத்துக்கு நான் போடுறேன் சரியா. அப்போ இங்க 100 ஒன்ஸ் ஆர் 100 பிளஸ் 8 108/100. ஸோ 108/2. அது ஸ்கொயர் இருக்கனால நான் 2 தடவை போடுறேன். வேற வழியே இல்லை, நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ போடுறோம் 2 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கட் ஆயிடுது. சால்வ் பண்ணுங்க. நீங்க இதை சால்வ் பண்ணுங்க, கால்குலேட்டர்ல போடாதீங்க. ஆமா சார். இந்த வேல்யூ வருதா? 13996.8. 13996.8 12,000 இன்ட்டு 8 வந்துருச்சா? மல்டிபிள் பண்ணி போட்டீங்களா? ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு, 108 இன்ட்டு 108 மல்டிபிள் பண்ணி போடுறது. இது வந்து இன்னொரு ஸ்டெப். ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு 12,000, இதுல 8%. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 0 மறைச்சிட்டா 10%. அப்ப இன்னொரு 0 மறைச்சிட்டா 1%. அப்ப 120 இன்ட்டு 8 போட்டா 960. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எனக்கு இதான் வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. அசலையும் வட்டியையும் சேர்த்தாதான் எனக்கு கூட்டு வட்டி 12,960 எனக்கு முதல் வருஷம். இப்போ ரெண்டாவது வருஷம் இதுல இருந்து நான் 10% எடுக்கணும், 8% எடுக்கணும். அப்போ 1960 எனக்கு 10%. அப்போ 129.6 இன்ட்டு 8 போட்டேன்னா எனக்கு 8% வந்துடும். நான் போட்டா வட்டி மட்டும் எனக்கு 1036.8 வந்துச்சு. ரெண்டையும் கூட்டினா இந்த வேல்யூ வந்துச்சு. ஸோ எனக்கு 2 வருஷத்தோட கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா 13996.8. எனக்கு அவங்க எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? 1/4 வருஷம் கேட்டிருக்காங்க. அப்ப 1/4 வருஷத்துக்கு எப்படி கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபார்முலா ஆர் டிவைடட் பை 4 போடணும். வட்டியோட சதவீதம் அதை 8% கொடுக்க மாட்டாங்க. 1/4 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அதே மாதிரி R/4 போட்டா எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 2% தான் வரும். ஸோ 2%க்கு இதுக்கு வட்டி போடுங்க, எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் அப்படி போடக்கூடாது, 102 அடிச்சிடணும், அது ரிஸ்க்கு. போடுங்க. இல்ல இப்படி கூட போடுங்க, வருமானம் தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாயிண்ட் அப்படி வராது. நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 12,000 இன்ட்டு 108 இன்ட்டு 108 போட்டீங்களா? டிவைடட் பை 100 இன்ட்டு 100 போட்டீங்களா? ஏன் 108 இன்ட்டு 108 டிவைடட் பை 100 டிவைடட் பை 100 ரெண்டு தடவை. ஆன்சர் என்னச்சு? 96.8 இன்ட்டு 102 ஆமா இன்ட்டு 102 இன்ட்டு 3 பை 100. ஆன்சர் 42,000. ஏதோ ஒன்று விட்டுட்டோமா? ஒரு வருஷத்துக்கு தாமா. ஆனா இங்க வந்து நம்ம 1/4 வருஷத்துக்கு தானே போடுறோம். ஒரே நிமிஷம் சால்வ் பண்ணிடலாம். இது சால்வ் பண்ணுங்க சார்.
இது சால்வ் பண்ணுங்க. இந்த செட்டு எப்படியா வருது? அவ்வளோலாம் வராது. கரெக்டா 209 வருது. அது சிம்பிள் சார். தானே வருது. இது ஒரு இடத்துல பிடிக்குதா? சாரி சார். 1/4 கால் வருஷம் தானே கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இடைச்சிட்டே இருக்கு நினைக்கிறேன். 2000 ஏன் சார்? வருது 279. விற்கிது சார். மாற்றி போட்டேனா? கரெக்டாக தானே சார் இருக்கு இல்லையா? இல்லை ஒரு நிமிஷம். $60, $36, 7 1 10 16 1 10 16 1 12. எஸ் கரெக்ட் சார். எல்லாம் தப்பா போட்டேன். மீண்டும் வா. ஓகே ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12,000க்கு நான் வந்து 8% எடுத்தேன்னா 8% எடுத்தா எனக்கு 960 கிடைச்சிச்சு. இது ரெண்டும் நான் ஆட் பண்ணேன்னா 12960 ஆச்சு. மறுபடியும் இதுக்கு நான் 8% எடுக்கிறேன். ஏன்னா என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டதுனால நான் 8% எடுக்கிறேன். ஸோ இதுக்கு இது 8%. அடுத்து நான் ஒரு 8% எடுக்கிறேன். எடுத்தா என்னோட வேல்யூ என்ன வந்துச்சு 1036.8. ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா 13996.8. இது வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குழப்பமே இல்லாம யாருனாலும் போட்டுடலாம். சரியா? அதுக்கு அடுத்த பாட்டு தான் குழப்பமே. ஸோ இங்க இந்த 2.25 வருஷம் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த 1/4 வருஷம் போடணும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு மாறணும். கரெக்டா? ஸோ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாறும்போது இதுதான் என்னோட பிரின்சிபலா நான் வச்சுப்பேன். ஸோ பிரின்சிபல் வச்சுட்டேன்னா 13996.8. நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்னு ஆற மாத்திருக்கணும், இல்ல வருஷத்தை மாத்தணும். நான் ரெண்டையுமே மாத்தினா அங்க தப்பு. ஓகேவா? ஸோ என்ன பண்றேன், அதே 8% வச்சுக்கிறேன். அதே 1/4 வருஷத்துக்கே நான் எடுக்கிறேன். 1/4 இன்ட்டு 100 போட்டா என்னோட வட்டி என்னன்னு நான் பாக்குறேன். ஸோ டேலி பண்றோம். டேலி பண்ணா ஆன்சர் வந்துடும் 250. ஓகேவா? ஸோ இதை வச்சு இதை கிராஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்துடும். 50 எடுத்துடலாமா? எடுத்துரும் அப்படின்னா 2 சார் 100. ஸோ 39 இருக்கும். எப்போ எடுத்துக்கலாம்? 7 சார் 350 வருமா? 350. ஸோ 49 வரும். திரும்ப 9 சார் பார்த்தோம் அப்படின்னா 50 சம்திங் வருமா? ஸோ 279 ரஃபா நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 960 எனக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டனால நான் 960 எடுத்திருக்கேன். 1036.8 எடுத்திருக்கேன். அடுத்து 279. ஏதோ வரப்போகுது. ஓகேவா? ஸோ டேலி பண்ணி பார்க்குறோம். ஆப்ஷனையும் பார்த்துக்கிட்டே வரோம். இங்கே போட்டால் 15 மறுபடியும் தப்பா போறோம்னா இல்லை 15 ஸோ 10 16 17 1 அகெயின் 11 இல்லை 12 1 2 2 7 5 கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அங்கே நான் நினைச்சா போகலாம், பட் நான் எங்கே என்ன பண்ணிட்டேன், ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அப்போ 2275 வரைக்கும் வந்துட்டேன். ஆப்ஷன் போறேன். 2261 கிடையாது, அதை விட ஜாஸ்தி. 2271 அதை விட ஜாஸ்தி. 66. அப்ப எனக்கு 75 விட ஜாஸ்தியா இருக்கிற ஒரே வேல்யூ இதுதான். ஸோ இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் ஸ்டெப்பை காம்ப்ளிகேட் பண்ணல. எது கூட இதை அடிக்கலாம் அப்படின்னு நான் மண்டையை உடச்சிக்காம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணி 2275 விட பெரிய வேல்யூ என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ரொம்ப ரேரஸ்ட் கண்டிஷன்ல தான் அந்த பாயிண்ட்டை ஒத்து கவனிப்பாங்க, மற்றபடி கவனிக்க மாட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா இங்க 2.5 years அப்படின்னு இருக்கு. 2.25 வருஷம் அப்படின்னு சொல்றதுனால 2 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 4 வருஷம் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 6 எதையுமே மாற்ற வேணாம். நான் மாத்தினது தான் அங்க தப்பாயிடுச்சு. ஸோ 6 அதே 8% வச்சு போட்டா சிம்பிளா போயிடும். சரியா? ஓகே. ஸோ வட்டி மட்டும் கேட்டிருக்கனால நான் வட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் வருஷ வட்டி, இது 2வது வருஷ வட்டி, இது என்னோட 3வது வருஷ கால் வட்டி. அந்த 1/4 வருஷ வட்டி, 1/4 வருஷத்திற்கான வட்டி. ஸோ இந்த மூணையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, டன். ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் செட்டு பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 4-5 செட்டு பார்த்துறோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டா நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்து பார்க்கும்போது இன்னும் 1 மணி நேரத்துல முடிக்கலாம். அடுத்து 50 minutes, அடுத்து 45 minutes வரைக்கும் நம்ம போய் டைம் சேவ் பண்ணலாம். சரியா? ஸோ இன்னும் நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.